Okay students, this is Gayatri Max. We are going to see about the exercise 4.5 geometry பார்க்க போறோம். Construct the triangle LMN such that LM 7.5 cm, MN 5 cm, LN 8 cm, located centroid. ஸோ இது கொடுத்துருக்காங்களாமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எல்என் வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். மிடில் வச்சு ட்ரா பண்ணணும். எல்லேருந்து என் வரையும் எத்தனை சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர். ஸோ எல்என் 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு எல்எம் வந்து 7.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்எம் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ பாருங்கள், காம்பஸில் வச்சு மெஷர் பண்ணணும். காம்பஸில் எத்தனை சென்டிமீட்டர்னா ஃபஸ்ட்டு 7.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறோம் 7.5 சென்டிமீட்டருக்கு. அகெயின் திருப்பி என்ன பண்ணணும், 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மேலேயும் கீழேயுமா இருக்கிறதுனால திருப்பி 7.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது எவ்வளோ சென்டிமீட்டர்மா 7.5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டரா. நெக்ஸ்ட்டு எல்எம் எல்எம்என். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சென்ட்ராய்டுக்கு வந்து நீங்கள் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணும். ஸோ மோர் தென் ஹாஃப்னால் இது வந்து ஃபுல்லாமா உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் ஃபுல்லாக வருதா. இது மோர் தென் ஹாஃப்னால் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எடுத்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாக ட்ரா பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மேலே கீழே அகெயின் பைசெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே இருக்க சைடு வந்துச்சுமா, இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சாமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இது எங்கேருந்துமா ஜாயின் பண்ணணும், மேலே போகணுமா. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும், இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஜி. ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா G is the centroid and it lies inside the triangle. Draw and locate the center of the triangle ABC where triangle right triangle at A ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, ஏனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன். ஏபி வந்து 4 சென்டிமீட்டர், ஏசி வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ டயக்ராம் பாருங்கள், ரஃப் டயக்ராம். அட் ஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஏபி வந்து 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ரொடெக்டர் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 90 டிகிரிம்மா, 90 டிகிரி பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் எடுக்கணுமா. 3 சென்டிமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், 3 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா. ஸோ 3 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஜாயின் பண்ணி நேமிங் பண்ணிக்கிறேன் சின்ட்டு. ஸோ இது நம்மளுக்கு 90 டிகிரி, 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணும். இதில் மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இப்போ மோர் தென் ஹாஃப் எடுக்கணுமா. மோர் தென் ஹாஃப் 2 சைட்ஸில் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ கீழே எடுத்துக்கிறேன். கீழே எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதர் சைடு இதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கிறோம், மோர் தென் ஹாஃப். ஸோ இப்போ வருதாமா உங்களுக்கு. அகெயின் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணியிருக்கிறேன். எனி 2 சைட்ஸ், எந்த 2 சைட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகுதா. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஜாயின் பண்ணுவோமா. ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த சைடு ஏ சைடு ஆப்போசிட் சைடு ஜாயின் பண்ணுவோம். ஆப்போசிட் சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு வர பாயிண்ட்டு தான் ஜி. ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணுவோன்னா, ஜி இஸ் எ சென்ட்ராய்ட். ஸோ ஜி இஸ் சென்ட்ராய்டுன்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி வந்து 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, பி வந்து 110 டிகிரி, ஏசி வந்து 9 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். ரஃப் டயக்ராம் ஏபின்னு எழுதிக்கிறேன். 6 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் அண்ட் 110 டிகிரின்னு எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம் ஜியோமெட்ரியை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 6 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, 6 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஏபி 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பியிலேருந்து உங்களுக்கு எத்தனை டிகிரி கொடுத்துருக்குறாங்கன்னா 110 டிகிரி. ஸோ 110 டிகிரினா 0 எந்த சைடுமா ஸ்டார்ட் ஆகுது, இங்கே லைன் இருக்கா, இங்கே ஸ்டார்ட் ஆகுதா. அப்போ 110 0 10 20 30 40 50 60 70 80 90 100 110 இங்கே இதாகுது. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர்னால் 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். காம்பஸில் 9 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. ஏலேருந்து சிக்கு 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா. அகெயின் சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே பண்ணிக்கலாம். மோர் தென் ஹாஃப் எடுத்துப்போம். இப்போ இந்த காம்பஸ் இருக்கலாமா, இது ஃபுல்லாக 6 சென்டிமீட்டராடா, இது ஃபுல்லாக 6 சென்டிமீட்டர். இதோட பாதி எடுத்தாலே போதும். ஸோ மோர் தென் ஹாஃப், பாதிக்கு மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அகெயின்
இந்த சைடு ஒரு ஆர்க். ஸோ ஜாயின் பண்ணியாச்சடா. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் மோர் தென் ஹாஃப் எடுக்கணுமா. மோர் தென் ஹாஃப் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்துருக்குறேன். இப்போ இங்கே ஒரு ஆர்க் எடுத்துருக்கேன். அகெயின் இங்கே ஒரு ஆர்க். சேம் ஆஸ் இட் இஸ் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஆர்க் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்க் எப்படி வருதுன்னு பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோமா. ஜாயின் பண்ணுறோமா. எங்கே இதாக இருக்குது. ஸோ அவுட் சைடில் இருக்குது. அவுட் சைடில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து கீழேருந்து எங்கே போவோம், இந்த பாயிண்ட்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போவோமா. இந்த பாயிண்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு ஜி. ஸோ ஜி இஸ் தி சென்ட்ராய்டு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் PQR such that PQ வந்து 5 cm, PR வந்து 6 cm, ஆங்கிள் QPR. ஸோ பியோட டிகிரி வந்து 60 டிகிரி அண்ட் லொக்கேட்டட் சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஃப் ஃபிகர் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னடா கொடுத்துருக்குறாங்க, 5 cm சொல்லியிருக்காங்களா. PQ வந்து 5 cm. ஸோ 5 cm ட்ரா பண்ணிக்கலாம். Pலேருந்து Qக்கு 5 cm ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, Pலேருந்து 60 டிகிரி கொடுத்துருக்குறாங்கம்மா. ஸோ 60 டிகிரிக்கு இங்கே வருதாடா 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 60 டிகிரி ட்ரா பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ 6 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணுறேன். 6 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணியிருக்கிறேன். ஆர்க் கட் பண்ண ஆர்க்கை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இது என்னென்னா 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், அகெயின் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்க போகிறோம். மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிறேன். ஆஸ் இட் இஸ் சேம் சம் மாதிரி தான், போன சம் மாதிரி தான். கீழேயும் மேலேயும் மோர் தென் ஹாஃப் எடுத்துருக்கேன். அகெயின் திஸ் சைட். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அதர் சைடு எடுத்துக்கலாம். அதர் சைடு மோர் தென் ஹாஃப் எடுத்துருக்கிறேன். இந்த சைடு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எப்படிடா வரும், இப்படி வருமா. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் வந்து ட்ரா ட்ரையாங்கிள் PQR வித் சைட். PQ வந்து 7 சென்டிமீட்டர், QR 8 சென்டிமீட்டர், PR வந்து 5 சென்டிமீட்டர். கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோ சென்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ஆனால் அதை விட இது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 7 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 7 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து PQ 7 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு Pலேருந்து ஆருக்கு வந்து
5 சென்டிமீட்டர். பிலேருந்து ஆருக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து க்யூலேருந்து ஆருக்கு 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இது 5 சென்டிமீட்டர். அகெயின் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணுமா? மோர் தென் ஹாஃப் எடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து இது பண்ணிக்கணும்டா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறோம். ஸோ மோர் தென் ஆஃப் இல்லாமா, சும்மா இங்கே பாருங்கள். இப்போ இந்த சென்டிமீட்டர் கீழே வரையும் வைக்கிறோம்ல இந்த லைன், அந்த லைனுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்க் இங்கே வருது, ஒரு ஆர்க் இங்கே வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சின்ன ஆர்க்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரையும் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் எனக்கு இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்க் கட் ஆகுது. இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்டில் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை மினிமைஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதே ஒரிஜினல் சைஸில் வச்சு போட்டாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு ஆர்க் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணி இதை எங்கே ஜாயின் பண்ணுறோன்னா மேலே அப்பரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் கொஞ்சம் டார்க்காக ஜாயின் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு வியூவுக்கு தெரியறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு அதர் சைடு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இதான் லைன் நினச்சிக்கோங்கம்மா. இதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று கட் ஆகுது, இங்கே ஒன்று கட் ஆகுது. அந்த பாயிண்ட் கட் ஆன பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த சைடு இதை பாயிண்ட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். அகெயின் ஸோ இந்த சைட்லேருந்து இங்கேருந்து மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைக்கிறது இந்த பாயிண்ட்டு தான் ஹெச். எப்படி எழுதுவீங்கன்னா ஹெச் இஸ் த ஆர்த்தோ சென்டர். ஹெச் இஸ் த ஆர்த்தோ சென்டர். நெக்ஸ்ட் சம் வந்து ட்ரா அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் வந்து 6.5 சென்டிமீட்டர் லொக்கேட்ஸ் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னடா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 6.5 சென்டிமீட்டர். இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா சைடுமே 6.5 சென்டிமீட்டர் தான். ஃபஸ்ட்டு 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், மிடில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. 6.5 சென்டிமீட்டர். ஸோ BC 6.5 சென்டிமீட்டர். அகெயின் காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும்டா. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணுங்கள்.
பாயிண்டில் ஜாயின் பண்ணியாச்சாமா 6.5 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் ஏபிசி. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை விட நல்லா பார்த்துக்கோங்கம்மா. இந்த லைனை விட கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். கீழே எடுத்தால் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை பாயிண்ட்டாக வச்சுட்டு நான் கீழே கட் பண்ணுறேன். கீழே இங்கேருந்து எங்கே ஜாயின் ஆகும்னா மேலே ஜாயின் ஆகும். மேலே கரெக்டாக ஏக்கு நேராக ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட்டு அதர் சைட் நான் பியில் இங்கே வச்சுட்டு இதான் லைனாமா, இந்த லைனோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் ஆச்சுன்னா எங்கெங்கே கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அகெயின் இங்கே கட் ஆகுது. இதை பாயிண்ட்டாக வச்சுட்டு மேலே கட் பண்ணிக்கிறேன். கட் ஆகுது. அகெயின் இங்கே கட் ஆகுது. ஸோ கட் ஆனதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஹெச். ஆர்த்தோ சென்டர் கரெக்டாக மிடில் கிடைக்கும். ஸோ ஹெச் இஸ் த ஆர்த்தோ சென்டர். ஸோ நெக்ஸ்ட் சம் ஏபி வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ ஏபி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் 6 சென்டிமீட்டருக்கு. ஏலேருந்து பி வரையும் 6 சென்டிமீட்டர். ஏலேருந்து பி வரையும் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 110 டிகிரி கேட்டிருக்காங்க. 110 டிகிரி வந்து ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடக்டரில் 110 டிகிரி. ஸோ ப்ரொடக்டர் எடுத்தாச்சு. ப்ரொடக்டரில் பார்த்துக்கோங்க 110னா இங்கே தான் 0, எங்கே லைன் இருக்கோ அங்கே 0 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 110னா எங்கேம்மா வருது, இங்கே வருதா, பியிலேருந்து 110னா. ஸோ 110 டிகிரி. பியிலேருந்து 110 டிகிரியா. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்போ எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்கடா. ஸோ 5 சென்டிமீட்டர். பியிலேருந்து சிக்கு 5 சென்டிமீட்டர் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியிருக்காமா 110 டிகிரி. நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ சென்டர் எப்பயும் எப்படி பண்ணுவோம்டா, இப்போ 2 சம்மா பண்ண மெத்தட்லேயே இது சீன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே வச்சு பார்ப்போம். கீழே வந்து இந்த லைனுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கீழே இருக்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இப்படி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லைனுக்கு இந்த சைடு ஆர் கட் பண்ணால் வரமாட்டேது. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கே கட் ஆகுதுன்னா இங்கே கட் ஆகுது. கட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இதை மிட் பாயிண்ட்டாக வச்சு கீழே கட் பண்ணுறோம். ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா ஆகிடுச்சாடா. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், மேலே ட்ரா பண்ண போகிறோம். மேலே சிக்கு ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு எடுத்துக்கணும். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கட் ஆகுது. இங்கே கட் ஆச்சுன்னா இங்கே லைன் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. லைன் இல்லைன்னா நீ தான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்காமா இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ கட் ஆகிடுச்சா. இப்போ இங்கேருந்து எங்கே ஜாயின் பண்ணுவீங்க, இங்கே ஜாயின் பண்ணுவீங்களா. ஸோ பிக்கு ஜாயின் பண்ணுவோமா. பிக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஹெச் எங்கே கிடைக்குதுன்னா கீழே கிடைக்கும். ஹெச் இந்த பாயிண்ட்டு தான் ஹெச். ஸோ கீழே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம், ட்ரா அண்ட் லொக்கேட் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR வேர் PQ வந்து 4.5 சென்டிமீட்டர், QR 6 சென்டிமீட்டர், PR 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா PQ வந்து 4.5 சென்டிமீட்டர். ஸோ PQ வந்து எத்தனை சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர். Pலேருந்து Qக்கு 4.5 சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 டிகிரி வருமாடா. பிலேருந்து 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. 90 டிகிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ பிலேருந்து ஆருக்கு வந்து 7.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 7.5 இங்கே கட் ஆகுதுடா கொஷனுக்கு மேலே. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ 7.5 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ இது எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். இது 7.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இதான் 6. இப்போ மோர் தென் ஹாஃபா. மேலேருந்து கீழே மெஷர் பண்ணுவோமா. கீழே மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணிட்டு மேலேருந்து இது பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஆர் கட் ஆகுது. அகெயின் இந்த சைட் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஆர் கட் ஆகும். ஸோ கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் கட் ஆகுது. இங்கேருந்து கீழே அகெயின் இங்கேருந்தும் இந்த பாயிண்ட்லேருந்து கீழே. ஸோ உங்களுக்கு எப்படி கட் ஆகும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகும். இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கட் ஆகுற மாதிரி கட் ஆகும். கீழே வந்து உங்களுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இப்படி கட் ஆகும் இந்த சமுக்கு. நெக்ஸ்ட்டு அதர் சைடு இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு எடுத்துட்டிங்கன்னா இங்கே இப்படி கட் பண்ணுவீங்களாமா. நெக்ஸ்ட்டு மேலே இப்படி கட் பண்ணிக்கிறேன். சாரிம்மா, டபுள் லைன் வந்துச்சு. இது ரெண்டு டச் பண்ணுற பாயிண்ட் தான் ஹெச்னா. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஹெச். ஸோ அகெயின் ஜி இஸ் தி ஹெச் இஸ் தி ஆர்த்தோ சென்டர்.